ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஜாலியன் வாலாபாக் இந்த சம்பவம், இந்த பேரு இன்னைக்கு கேட்டாலுமே வந்துட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ள என்னமோ ஒன்று பண்ணும் இல்லைங்களா? என்னதான் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல ஆனாலுமே இன்னும் அதோட வலியும் அந்த இடத்துக்கு போனா அவங்களுக்கு பேசிக்கா தெரியும். அங்க வந்து ஸ்டில் அந்த புல்லட் மார்க்ஸ், அந்த செஞ்ச பில்டிங்ஸ், அந்த கிணறு எல்லாமே அங்க இருக்கும். ஸோ நிஜமாவே ஒன்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. ஸோ போனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மோசமான இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேன்மேட் டிசாஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ என்னதான் இந்தியன்ஸ் அதுவும் பண்ணலனாலுமே வந்துட்டு இதுல பிரிட்டிஷோட பங்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஈவிரக்கமே இல்லாத, ஒரு மனித தன்மை இல்லாத ஒரு செயல்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவம், நான் வந்து கேசரி 2 படம் வந்து பார்த்தேன். அந்த படம் 100% என்ன நடந்துச்சோ அதை அவங்க எடுக்கல. படத்துக்குன்னு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க, எல்லாமே ஆட் பண்ணி ஒரு படமா பேசிக்கா வந்து அதை கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் வந்துட்டு பேச போறோம். அண்ட் நம்ம இந்தியாவுடைய அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ், பிரிட்டிஷை அப்போஸ் பண்ணும்போது இருந்த லீடர்ஸ், இப்படிலாம் பேசும்போது நிறைய பேர் நம்ம பேசுறோம். ஒரு சில பேர் நம்ம வந்துட்டு விட்டுறோம் அல்லது மறந்துறோம்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி மறந்த ஒன் ஆஃப் த ஹீரோ தான் சங்கரன் நாயர் அவர்கள். ஸோ அவரை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். யார் அவரு, இவருக்கும் இந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவத்துக்கும் என்ன லிங்க்ன்றத பார்க்க போறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல நான் கேசரி 2 படத்துல என்ன பார்த்தேனோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏப்ரல் 13, 1919 வருஷம் மக்கள் எல்லாருமே இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒண்ணு கூடுறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, டு ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் ரவுலட் ஆக்ட். இது என்னடா ரவுலட் ஆக்ட் அப்படின்னா, அந்த டைம்ல அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ரூல் ஒன்று பாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி போலீஸ் யார வேணா அரெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடெஸ்ட் பண்றான் அல்லது சும்மா நடந்து போறான்னா அவனை கூட போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி வந்துட்டு ஒரு இது என்ன ரூல்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரூல் ஒன்று போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டா அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்பதான் அந்த ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கதவுகள்லாம் இருக்கு, இருந்தாலும் சுத்தியும் வந்துட்டு செவர்கள், சென்டர்ல ஒரு பெரிய வந்துட்டு ஒரு கிணறு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு க்ளோஸ்டான ஒரு ஸ்பேஸ் தான். இப்போ திடீர்னு அந்த இடங்கள்ல இருக்கிற அந்த அவுட்புட்ஸ், அதாவது வெளியே போற டோர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எல்லாமே பூட்டப்படுத்து. ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக பிரிட்டிஷ் ஆர்மியோட ட்ரூப்ஸ் உள்ள வராங்க. அதை ஹெட் பண்றது யாருன்னா ஜெனரல் டயர் அப்படின்னு சொல்ற ஒரு நபர். ஸோ உள்ள வந்ததுமே வித்தவுட் எனி வார்னிங், எந்த ஒரு வார்னிங்கோ இல்ல மேல பார்த்து சுடுறதோ எதுவுமே இல்லாம அங்க இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள், இனிஷியலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 300 இருந்து 400 பேர் இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷோடைய அந்த கணக்கெல்லாம் சொல்லுது. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தௌசண்ட்ஸையும் தாண்டும்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. எக்ஸாக்டா எவ்வளவு பேர் இறந்தாங்கன்றது இன்னுமே தெரியல. சோ மக்களை பார்த்து சரமாரியா வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. சுடுறது மட்டும் இல்லாம பீரங்கி குண்டுகள் அதையும் போட்டு வந்துட்டு ஒரு மாதிரி நினைச்சு பார்க்கவே வந்துட்டு என்னன்னு சொல்ல தெரியல. எனிவேஸ் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு டெத் டோல் அண்ட் இந்தியன்ஸ் அத்தனை பேர் அங்க வந்துட்டு செத்து மடிகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது வந்துட்டு நியூஸா வரணும்ல, ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம், அத்தனை பேர் அங்க இறந்து போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து நியூஸ்ல வந்தது எப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா. அதாவது அந்த இடத்துல டெரரிஸ்ட் அத்தனை பேர் கூடி இருந்தாங்க. ஸோ அந்த டெரரிஸ்ட் கையில கன்ஸ், வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால அவங்கள பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொல்ல வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளேட்டையே மாத்தி விட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸ், அந்த டைம்ல அந்த நியூஸ்ல எல்லாமே வந்துட்டு இதுதான் மெயினா பப்ளிஷ் செய்யப்படுது. ஸோ அங்க இருந்த மக்கள், இந்த ஏரியா மக்களுக்குலாம் பெரிய ஷாக்கு. என்னையா சொல்றீங்க, அப்படி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பதான் இந்த இடத்துல சங்கரன் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டை வந்துட்டு காட்டுறாங்க. இவர் வந்துட்டு மெட்ராஸ் கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1825 வாக்குல வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய முதல் இந்தியன் பிரசிடென்ட் இவர்தான் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்துட்டு வைஸ்ராய் கவுன்சில்ல இருந்த ஒரே ஒரு இந்தியனும் இவர் தான் சொல்றாங்க. ஸோ பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா அந்த டைம்ல இருந்த அரசாங்கத்துல மிக முக்கிய ஒரு பவரும், ஒரு பதவியும், ஒரு மரியாதையும் இருந்த ஒரு நபர் தான் இந்த சங்கரன் நாயர் அப்படின்றவர். ஸோ இவரு இனிஷியலா பாத்தீங்கன்னா அங்கிருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாகவும் அவங்களுடைய அந்த பிரச்சனைகள், அவங்களுடைய கேஸ் இதெல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ற ஒரு ஆளா வந்துட்டு இருந்திருக்கிறார். அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம்
ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் இவரு இந்த ஒரு ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சரி ஓகே நான் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும், இது வந்துட்டு ஆஸ் அ இந்தியனாவும் சரி இது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு கில்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதன் வெளிப்பாடாக அவருடைய அந்த வைஸ்ராய் கவுன்சில் இருந்தார் இல்லைங்களா, ஸோ அந்த இதையே வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நோக்கி கோர்ட்ல வந்துட்டு கேஸும் போடுறாரு. ஃபைனலா அவர் எப்படி ஜெயிச்சாரு வந்தாரு அப்படின்றதுதான் இந்த படம் வந்துட்டு பேசுது. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரையல்ஸும் நடந்த மாதிரி வந்து எங்கேயுமே வந்துட்டு குறிப்பிடல. இவர் வந்துட்டு ஒரு புக் எழுதிக்கிறாரு, ஸோ காந்தியன் அனார்கின்னு சொல்லி. ஸோ அதுல நிறைய விஷயங்கள் இந்த ஜாலியன் வாலாபாக் நடந்துச்சு, ஏன் வந்து கொன்னாங்க, அந்த ஜெனரல் டயரை பத்தின்ற மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் மேல வந்துட்டு ஒரு சில வழக்குகள்லாம் வந்துட்டு பதிவுப்படுது. இங்கிலாந்துல வந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலாந்துல போட்டு இங்கிலாந்துல சில கோர்ட் ட்ரையல்ஸ் எல்லாம் போயிருக்குது. அங்க பெருசா அவரால் ஜெயிக்கவும் முடியலன்னு சொல்றாங்க. பிளஸ் இவருக்கு வந்து ஃபைன்ற மாதிரி ஏதோ போடுறாங்க போல. அதுவும் கிட்டத்தட்ட இப்போதைக்கு மதிப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் சம்திங் என்னமோ வருது. ஸோ 7,500 பவுண்ட்ஸ் நினைக்கிறேன் இவருக்கு போட்ட ஃபைனு. அவரு நான் ஃபைனை கட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபைனும் கட்டியிருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த சம்பவத்தை பத்தின ஒரு பதிவு. நீங்க இந்த படத்தை போய் பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்துல இல்ல. எனிவேஸ் ஒரு படமாவே இது எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். எனிவேஸ் சங்கரன் நாயர் அவர்கள் நம்ம வந்து நிறைய ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோஸை வந்துட்டு மறந்துருக்கும். இவர் ஹீரோவா இவர் வந்துட்டு காந்திஜி மாதிரி நேருஜி மாதிரி பயங்கரமா பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் பண்ணதே என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பிளஸ் அப்வியஸா எல்லாரும் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல ஹியூஜ் பொசிஷன் பயங்கரமான பதவி பிரிட்டிஷ்ல இருந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் ஒரு மனிதாபிமான வழியா எல்லாரும் ஒரு மாதிரி இது மாறுவாங்க தான். பட் இவர் பண்ண விஷயங்கள், ஆப்போசிட் பண்ணது, வாய்ஸ் அவுட் பண்ணது, இவர் பண்ண சப்போர்ட், இவர் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அதனாலதான் இந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை பத்தி உலகத்துக்கே இன்னும் எக்ஸாக்டா புரிய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இவர் வந்து சொல்றாங்க. ஸோ சங்கர் நாயர் சார் சல்யூட் தான். ஸோ கேசரி 2 ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, போய் செக் பண்ணுங்க. நிஜமா உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன்.